உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் உள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மீது பேசிய அவர், நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மக்களிடையே நிலவும் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் உள்நோக்கத்தோடு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்திய உணர்வோடு வாழ்கின்ற இஸ்லாமியர்களை அந்நியர்களைப் போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கும் நிலையில் ஒன்றிய அரசு மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது, மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது என்றும், எனவே வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில், மக்களிடையே நிலவுகிற நல்லிணக்கத்தை பாதிக்கிற வகையில் உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்திய உணர்வோடு வாழ்கிற இஸ்லாமியர்களை அந்நியர்களைப் போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும். அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அனைத்து சுதந்திரம் மற்றும் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் வேண்டுமென்றே திட்டமிட்ட இதில் அரசு தலையிடுகிறது. வக்ஃப் போர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது, மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது. எனவே இந்த மசோதாவை துவக்க நிலையிலேயே, அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன். இதனை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அல்லது இதனை ஒரு குழுவுக்கு நிலைக்கு அனுப்ப வேண்டும். இதனைத் தொடர்ந்து எம்பிக்களின் வருகை பதிவேட்டிலும் சன்சா தொலைக்காட்சியிலும் நாடாளுமன்ற தொகுதியின் பெயரை குறிப்பிடும்போது அடைப்பு குறிக்குள் SC அல்லது ST என குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் மனு அளித்தனர். உதான் திட்டத்தின் கீழ் உளுந்தூர்பேட்டையில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மக்களவையில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களவையில் இன்று பேசிய அவர், உதான் திட்டத்தின் கீழ் உளுந்தூர்பேட்டையில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
மேலும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்தார். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த திருத்த மசோதா 1934ஆம் ஆண்டு சட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிதாக சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே இருக்கிற விஷயங்களை படித்து பார்க்கும்போது இந்த விவரங்களில் மாற்றம் செய்வதை விட இந்த மசோதாவின் பெயரிலே மாற்றம் செய்து அதை ஆங்கிலத்திலிருந்து இந்தி சமஸ்கிருதத்துக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இது செய்யப்பட்டிருக்கிறது என்பது போல தெரிகிறது. நம்முடைய அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே கடந்த முறை அவர்கள் கடைசி காலத்தில் பின்பற்றிய அதே அணுகுமுறையை பின்பற்றுகிறார்கள். கிரிமினல் சட்டங்களுக்கு இதே போலத்தான் இந்தியிலே சமஸ்கிருதத்திலே பெயர் வைத்தார்கள். இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட தொடர்ந்து இந்த அரசு இருக்கிற சட்டங்களுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்வதிலேயே மும்முரமாக இருக்கிறது. இந்த மசோதாவுக்கு மேல் பேசுவது மட்டுமின்றி என்னுடைய தொகுதியிலே விமான சேவை தொடர்பான நீண்டகால கோரிக்கையை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். கடந்த 17வது நாடாளுமன்றத்தில் நான் எனது தொகுதியிலே இருக்கிற உளுந்தூர்பேட்டை அங்கே 2வது உலகப்போர் நேரத்தில் விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டு அது இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. அந்த விமான ஓடுபாதையை பயன்படுத்தி உடான் திட்டத்தின் கீழ் விமான நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அது பட்டியலிலே சேர்க்கப்பட்டதாக எனக்கு பதிலளிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலில் என்ன சொன்னார்கள் என்றால், அருகாமையில் இருக்கிற நெய்வேலியிலே நாங்கள் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறோம், அங்கே வருவதால் இங்கே வழங்க முடியாது என்றார்கள். நெய்வேலிக்கு லைசன்ஸ் கொடுத்தும் கூட அங்கே விமான நிலையம் ஆரம்பிக்கப்படவே இல்லை. இப்பொழுது உளுந்தூர்பேட்டையை மையமாக கொண்டு ஒரு விமான நிலையத்தை நீங்கள் ஆரம்பித்தால் அது பக்கத்திலே இருக்கிற கடலூர், பெரம்பலூர், திருச்சி, அதுபோல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே விமான ஓடுபாதை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இடமும் நிலமும் போதுமான அளவுக்கு அங்கே ஹைவேக்கு பக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே ஒரு விமான நிலையத்தை உதான் திட்டத்தின் கீழ் துவக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்திலே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாண்டிச்சேரியில அங்கே ஒரு விமான நிலையம் இருக்கிறது. ஆனால் அதில் விமான போக்குவரத்து என்பது மிக குறைவாக இருக்கிறது. இப்பொழுது ஹைதராபாத்திலிருந்தும் பெங்களூரில் இருந்து மட்டும்தான் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து அங்கே விமானம் இயக்கப்பட்டால் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும். புதுச்சேரி என்பது ஒரு சுற்றுலா மையமாக மாறி இருக்கிறது. சனி ஞாயிறு நாட்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பிற மாநிலங்களிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து அங்கே வருகிறார்கள். அப்படி வருகிறவர்களுக்கு இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். அந்த விரிவாக்கம் செய்வதற்கான இடம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். அது ஏற்கனவே புதுச்சேரி மாநில அரசும் தமிழ்நாடு அரசும் பேசி அந்த விமான விரிவாக்கத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த பகுதியை நன்றாக அறிந்தவர். புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். எனவே புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்துக்கு அவர் நடவடிக்கை எடுத்து அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வேண்டும். அது வெறும் பயணிகளுக்கு மட்டுமல்ல, சரக்கு போக்குவரத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்முயற்சியின் காரணமாக பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக மரக்காணத்திலே ஒரு துறைமுகமும் அங்கே உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பல உறுப்பினர்களும் எழுப்பிய பிரச்சனை விமான கட்டணம் தொடர்பானது. அந்த விமான கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் விமான டிக்கெட் புக் பண்ணும்போது
முதலே ஒரு தொகை காட்டுகிறது, 30,000 என்று காட்டுகிறது. புக் செய்ய போனால் 60,000 சில நொடிகளிலே மாறிவிடுகிறது. இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நீங்கள் எந்த சேவையை தேடுகிறீர்களோ அதனுடைய டிக்கெட் விலை உயர்வது போல அந்த நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல உறுப்பினர்களும் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு பிரச்சனை இந்த காலதாமதம் என்பது. இந்த திருத்த சட்டத்தில் இழப்பீடு பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் காலதாமதம் ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு என நேரம் என்பது எல்லாவற்றை விட மதிப்பு வாய்ந்தது. அதை நாம் திரும்ப பெற முடியாது. 5 மணி நேரம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த 5 மணி நேரத்தை திரும்ப யாராலும் அவருக்கு தர முடியாது. எனவே நேரத்தின் மதிப்பு கருதி இப்படி காலதாமதம் ஆவதற்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ் வலவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் இன்ப தமிழன், தமிழரசன் கதிர்வேல், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரப்புரை செயலாளர் ராதவன், எழில் மாறன், அந்தோணி, பெஞ்சமின், பாலகிருஷ்ணன், வாகையரசு, பிரபுராஜ், கலைவாணன், தயாநிதி, பொன்னுரங்கம், தாயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு வட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியில் உள்ள அன்பாலையா மனநல காப்பகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. கட்சி நிர்வாகி சேர்த்த மாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட செயலாளர் அல்காலத் கலந்து கொண்டு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் நாஞ்சல் துரை, ஊடக பொறுப்பாளர் யுவன் ராஜன், கவுன்சிலர் கலை செல்வி, மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் செல்வி, கருப்பு ரெஜி, சுபாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகளை 10 நாட்கள் கொண்டாட முடிவெடுத்து இன்றைய தினம் குமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியில் உள்ள மனநல காப்பகம் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உணவு வழங்கப்பட்டது. இந்த உணவை இன்றைய தினம் நம்ம கட்சியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் மாணிக்கம் அவர்கள் ஸ்பான்சர் செய்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக 10 தினங்கள் காலை, மதியம், இரவு என மாறி மாறி உணவுகள் வழங்கப்படுகிறது. அதனை அடுத்து 17ஆம் தேதி காலை 4 மண்டலங்களிலும் 6 இடங்களில் காலை இனிப்பு வழங்கு கொண்டாடப்படுகிறது. அதனை அடுத்து காலை 9:30 மணிக்கு இடலாக்குடியில் வைத்து திருவனந்தபுரம் நிம்ஸ் ஆஸ்பத்திரி உடன் இணைந்து மருத்துவ முகாம் நடத்த உள்ளோம். அதனை முடித்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையில் வைத்து மாலை அணிவித்துவிட்டு 62 கிலோ கேக் வெட்டப்படுகிறது. அதனை அடுத்து 200 பேருக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்படுகிறது. 200 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், வேஷ்டி சேலைகள் வழங்கப்படுகிறது. இப்படி இந்த நாகர்கோவில் மாநகர் மாவட்ட சார்பாக இந்த நிகழ்வை இந்த முறை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் மாணிக்க நிலவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் மற்றும் மண்டல துணை செயலாளர் பொன்னி வலவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வாரன், மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சு மலரவன், கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் பாசறை பாலு, மாநில தொண்டரணி துணை செயலாளர் கூத்துக்குடி பாலு,
இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் பிரபு, மாவட்ட பொருளாளர் கலையழகன், தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் ராணி ஆனந்த், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இந்த செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கல்வராயன்மலை ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவாஜி, ஒன்றிய பொருளாளர் நடராஜன், ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ் பலவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் பொன்னுசாமி, இளையவேந்தன், ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன், மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி எழில் நிலவன், செம்பாக்குறிச்சி சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கடலூர் மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி இறக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் அந்த கொடி கம்பம் புதுப்பிக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் செந்தில்குமார், பாக்யராஜ், பழனிசாமி, மாயவன், வாசுதேவன், மணிகண்டன், கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், மாவட்ட அமைப்பாளர் செல்வம், மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா, திருமாகபிலன், மணிகண்டன் மற்றும் மோகன், கலைவரதன், கஜேந்திரன், ஆசை தம்பி, செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் களக்காடு தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஏர்வாடியில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் கலந்தை சுந்தர், நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் வரும் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏர்வாடியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்துக்கு உணவு வழங்கிட வேண்டும். நெல்லை தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், கபடி போட்டி நடத்த வேண்டும். முகாம் தோறும் கொடி கம்பங்களில் விசிக கொடியேற்றி எழுச்சி தமிழர் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் ராஜ்மோகன், நான்குநேரி தொகுதி செயலாளர் ஈழவளவன், மாவட்ட வணிகரணி வெனஸ்டர் உட்பட விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செயற்குழு கூட்டம் கண்ணமங்கலம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் முருகவேல், விடுதலை கனல், தமிழ் செழியன், தமிழ்குடி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மறைந்த அக்கா பானுமதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடப்படுவது என்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவில் 200 பவுண்ட் தங்க காசுகள் வழங்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அக்கா பானுமதிக்கு அக்கா பானுமதிக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வானூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் தொல்லமூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது.
ஒன்றிய செயலாளர் தமிழ் முகிலன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரபொன்னி வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் எதிர்வரும் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அனைத்து முகாம்களிலும் புதிய கல்வெட்டு அமைத்து கொடியேற்ற வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவில் 200 பவுண்ட் பொன் காசுகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில மையக்குழு உறுப்பினர் ஆசை தம்பி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், தொகுதி துணை செயலாளர் அன்பரசு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பெரியசாமி, தொல்லம்பூர் பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கு தெற்கு நகர செயற்குழு கூட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு தெற்கு நகர செயலாளர்கள் பாவரசு, இடிமுரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் மற்றும் மண்டல துணை செயலாளர் பொன்னி வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சு மலரவன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் பாசறை பாலு, மாநில தொண்டரணி துணை செயலாளர் கூத்துக்குடி பாலு, மாவட்ட பொருளாளர் கலையழகன், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் ராணி ஆனந்த், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன், முற்போக்கு மாணவர் அணி துணை செயலாளர், தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் விடுதலை மணி, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என்றும், எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் என்றும் உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம் மற்றும் நகர நிர்வாகிகள் செஞ்சுடர் விக்ரமன், எம்ஜிஆர் இனியன், முருகன், ஞான மாணிக்கம், சுந்தரம், ஒகையூர் தலித் ஏழுமலை ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வரன் உள்ளிட்ட நகர வார்டு முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 108வது வட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சேத்துப்பட்டு ஜெகநாதபுரம் பள்ளி சாலை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி ரெயின்போ பாதுகாப்பு இல்லத்தில் மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. வட்ட செயலாளர் ஜெயவேல் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி கலந்து கொண்டு இலவச சீருடை கல்வி உபகரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ, மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக், மண்டல துணை செயலாளர் ராவணத் சங்கு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் மங்கையர்கரசி சிற்றரசி, பகுதி துணை செயலாளர் விஜயகுமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ரஃபியுல்லா மற்றும் மணிவண்ணன், சுடர், சங்கத்தமிழன், கிளாசிக் செந்தில், துரைசேகர், திலீப் குமார், ஜெய்சங்கர், பாபி சாம்சன், யுவராஜ், புதுப்பேட்டை அப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் துவக்க நிகழ்வாக கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சகாயநாதன் பறையாட்டம் இசைத்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை நடத்தினார். விழுப்புரம் மைய மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆல கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதிய 3 முகாம்களை கட்டமைப்பு செய்யும் நிகழ்ச்சி மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு புதிய 3 முகாம்களை கட்டமைப்பு செய்வது குறித்தும் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழர் பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது தொடர்பாகவும் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கார்வண்டன், ஒன்றிய பொருளாளர்கள் பார்த்திபன், ரஞ்சித் குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் ரஜினி ஏழுமலை, பாஸ்கர், ஜெய ஆனந்த், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வீரராகவன், பிரசாந்த், வணிகரணி, விஜய் வளவன், முகாம் செயலாளர்கள் தனசேகர், கலைமணி, நாகராஜ், வெங்கடேசன், முத்துராமன், ஆசிரியர் செந்தில்குமார், ரயில்வே துறை ஜீவா, சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,